சரி, இன்னும் ஒன்றை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இந்துக்கள் இருக்கிறாங்க. இந்துக்கள் தம்முடைய வழிபாட்டு தலங்களுக்கு ஒவ்வொரு வகையான பேர்களையும் வச்சிருப்பாங்க. முருகன் கோயில், அதே போல முருகன் கோயிலுக்கு போய் பாருங்க, முருகனுடைய சிலைக்கு முன்னால கையை கட்டி நிற்கிறான், குப்பர உழுகிறான், கூட்டுறான், தலைக்கு என்ன போல வாரி உலகத்தை யாருமே இல்லை என்று கூட்டிக் கொள்றான். இவர்களெல்லாம் அந்த சிலைக்கு சுஜூது செய்கிறார்களா, அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்கிறார்களா? அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்கிறார்களா, முருகனுக்கு சுஜூது செய்கிறார்களா? பிள்ளையார் கோயில், காளி கோயில், அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்கிறார்களா, அம்மனுக்கு சுஜூது செய்கிறார்களா? காளி கோயிலுக்கு போய் காளி பக்தன் தலையில கூட்டுறான், குப்புற விழுகிறான், புரிஞ்சு நிற்கிறான், மரியாதை செய்கிறான். இவர்கள் அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்கிறார்களா, காளிக்கு சுஜூது செய்கிறார்களா? கோயில்கள்ல பன்சிலையில பௌத்தர்கள் பன்சிலையில அந்த புத்தருடைய சிலையை வச்சிருக்கிறாங்க. அந்த சிலைக்கு முன்னால கையை கட்டி நிற்கான், சிலைக்கு முன்னால குனிஞ்சு நிற்கிறான், பக்தி கூடின உடனே சிலைக்கு முன்னால குப்புற விழுகிறான். நம்ம கண்ணுக்கு முன்னுக்கு தெரியுதா இல்லையா? இதை யாரு மறந்து பேசலாமா? நம்ம கண்ணாலே பார்க்கிறோம். முருகன் சிலைக்கு முன்னால சுஜூது செய்யலாம். அப்ப முருகனுக்கு தானே சுஜூது செய்யலாம், பாப்பாவுக்கு சுஜூது செய்யலாம். காளிக்கு முன்னால போய் காளிக்கு முன்னால சுஜூது செய்யலாம். யாருக்கு சுஜூது செய்யலாம்? காளிக்கு தானே சுஜூது செய்யலாம், வேற யாருக்கும் சுஜூது செய்யலானா? இல்லை. அப்ப நாங்க என்ன விளங்கிக் கொள்ள வேண்டும்? இவர்கள் அனைவரும் முருகனுக்கும் காளிக்கும் அம்மனுக்கும் புத்தருக்கும் சுஜூது செய்கிறார்கள் என்று விளங்கணும். அல்லாஹ் பொய்யங்கான், அல்லாஹ் பொய்யங்கான், அல்லாஹ் பொய்யங்கான். அவர்கள் காளிக்கு சுஜூது செய்யவில்லை, முருகனுக்கு சுஜூது செய்யவில்லை, அம்மனுக்கு சுஜூது செய்யவில்லை, எந்த ஒரு சிலைக்கும் சுஜூது செய்யவில்லை, அல்லாஹ்வுக்கே சுஜூது செய்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அவர்கள் காளிக்கு சுஜூது செய்யவில்லை, முருகனுக்கு சுஜூது செய்யவில்லை, அம்மனுக்கு சுஜூது செய்யவில்லை, எந்த ஒரு சிலைக்கும் சுஜூது செய்யவில்லை, அல்லாஹ்வுக்கே சுஜூது செய்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். ஆறு சொல்றத நம்புற? எங்கட கண் சொல்றத நம்பணுமா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றத நம்பணுமா? எல்லாரையும் மூட நம்பிக்கையில பயமுறுத்தி வச்சிருக்கிறியே, அதை சொல்றேன். அது ஒரு வகையான சுரண்டல், அயோக்கியத்தனம். இப்படி ஒரு மூட நம்பிக்கையை வளர்த்து உங்களை எல்லாம் சுரண்டிக்கிட்டு இருக்கிறான். அவன் போலி சாமியாருங்கிறத நிரூபிக்க போறேன்.